ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ஆர்எஸ்பி கேமிங் தமிழில் இப்போ இருக்கீங்க. நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி நாம நம்ம சின்ன கேமில் பார்க்க போகிறோம்னா நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு அசோக் லேலண்டில் 16 வீல் லாரியில் 16 வீல் லாரியில் வந்திருக்க ஒரு டிப்பர் லாரி மூலம் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக நமக்கு வந்து ஒரு லோடு கொட்டுறப்ப அந்த உள்ள இருக்க கல்லெல்லாம் கீழே வந்து விழுகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மோடில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வாங்க இந்த மோடில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது அசோக் லேலண்டில் ஏபிஆர் அந்த மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக் கயிறு, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அசோக் லேலண்டோட அந்த அது கம்பெனியோட கேபின் தான் கட்டியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சைடில் வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ரிம்மில் வந்து அந்த வீல் கப் வந்து ஃப்ரண்ட் வீலில் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மொத்தம் 16 வீல் லாரி. பின்னர் சைட்லலாம் லைட்டிங் நிறையா வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லோடு போட்டு மணல் பறக்காமல் இருக்க அந்த பச்சை கலர் படுதா போட்டு கட்டியிருக்காங்க. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஒரு கேரளா மாடல் வண்டியாகவும் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து வாங்க லாரியோட இன்டீரியர் போய் பார்த்துடலாம். இப்போ லாரியோட கேபினில் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது முன்னாடி ஒரு தேசிய கொடி 2 பக்கமும் இருக்க மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நமக்கு அசோக் லேலண்ட் ஸ்டைலிங் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் லாரி வந்து எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காகவும் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம இதில் வந்து மேலே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு ஏற்றி படுதா போட்டு கட்டின மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஆன் பண்ணால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க எல்லா லைட்டிங் எல்லாமே வந்து மறைஞ்சிரும். அது ஃப்ரண்டில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பம்பரோடு ஆட் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த பெட்டியில் இங்கே மேலே கொடுத்துருக்க லைட்டிங் எல்லாமே வந்து மறைஞ்சிரும். இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் அனிமேஷன் கீ கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணிக்குவோம். பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து கல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து ரியலாக முன்னாடி நவுத்துறோம்னா அந்த கல்லுலாம் வந்து உள்ளேயே வெளியும் போய் இதாகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாம் இப்போ நம்மளோட செகண்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணோம்னா அந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடும். டோர் ஓப்பன் ஆகி கல்லுலாம் கீழே கொட்டிடும். இதுவும் அதாவது ரியலாக இதில் வந்து கொடுத்துருக்க ஒரு மாடல் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் திரும்பணும்னா நம்ம பெட்டி க்ளோஸ் பண்ணால் அதில் இருக்கிற கல்லுலாம் எதுவுமே ரிட்டன் வராது. அதாவது அது டிஃபால்ட்டாகவே கேம்லேயே உள்ளே கூட்டி ஒரு வாரமாக கிடக்கும். அவ்வளோதான், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் கொடுத்துருக்க 3 அனிமேஷன் கீ வந்து அவ்வளோதான். அதேமாதிரி நமக்கு ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக் கயிறு வந்து பார்த்திங்கன்னா ரியலாக சேர்க்காத மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் உங்களால் வந்து லோக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி வண்டியோட ஷேக்கிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த கல்லில் வந்து நம்ம மேலே ஏற்றினாலும் எதுவும் ஆகாது. பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் கிடக்கும். நமக்கு பின்னாடி ஏதோ வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வராது. அப்படியே தான் ஒரு ஓரமாக கிடக்கும். அது ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மாடலாகவே இருக்குது. இது வந்து ஹீல்ஸ் ரோட்டில் வந்து ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதேமாதிரி இந்த மோடு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிடலாம். அதாவது இது வந்து நம்ம ஷேர் மோட்ஸ் லிங்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியும். ஒரு சிலர் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க, நானும் டவுன்லோட் பண்ணுறது தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அதாவது ஷேர் மோட்ஸில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து அவங்களோட சேனலில் கொடுத்துருக்காங்க. அதனால் பாஸ்வேர்டு அவங்க சேனலில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்க சேனலுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா வித் லோடு, வித்தவுட் லோடு, அப்புறம் தனித்தனியாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து எப்படி டவுன்லோட் பண்ணணுமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஏவிஎம்ஆர்னு நினைக்கிறேன் அந்த மாடலில் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த மாடலில் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த மோடில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த ஒரு தடவை நம்ம கொட்டிட்டோம்னா கூட திரும்ப நம்மளோட கேரேஜுக்கு போய்ட்டு திரும்ப வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இதில் வந்து அந்த கல்லுலாம் லோடெல்லாம் இருந்ததில்ல அந்த லோடெல்லாம் ரிட்டன் வரும். அதேமாதிரி இந்த இதில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் வந்து நான் இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கையில் வீடியோ வேன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.